Hello students, welcome to Nivi Max. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.1ல 5th question பார்க்க போறோம். Question என்னன்னா, if a equal to 1 by 9 minus 8 1 4 4 4 7 1 minus 8 4 prove that a inverse equal to a transpose. அதாவது A மேட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா A இன்வர்ஸ் வந்து A டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு RHS பார்க்கலாம். A டிரான்ஸ்போஸ், அதாவது இந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் வந்து நம்ம எழுதணும். அப்போ A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 1 by 9. இந்த காலம்ஸை நம்ம ரோஸாக இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். அப்போ எப்படி வரும்? -8 4 1 1 4 -8 4 7 4. இது நம்பர் 1 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். அடுத்து LHS, அதாவது A இன்வர்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ்க்கு வந்து இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுவோன்னா, அதோட டிட்டர்மினன்ட் வந்து நான் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அப்போது இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் வந்து டிட்டர்மினன்ட் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் கூட ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் கேஏ வந்து எப்படி எழுதுவோம்? k பவர் n இன்டூ டிட்டர்மினன்ட் ஆஃப் a. இந்த பவர் n, இந்த என்னன்றது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன? 3. அப்போது k வேல்யூ என்ன? 1 by 9. அப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் a ஈக்குவல் டு 1 by 9 the whole power 3. அதுக்கப்புறம் இன்டூ டிட்டர்மினன்ட் ஆஃப் a வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு -8 இன்டூ, இப்போ இந்த ரோ அண்ட் காலம் ஹைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 4 × 4 16 -8 × 7 என்ன? -56. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போது +56. அடுத்து -1. இப்போ இந்த ரோ அண்ட் இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 4 × 4 16 -1 × 7 வந்து 7. அடுத்து +4. இப்போ இந்த ரோ அண்ட் இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 4 × -8 -32 -1 × 4 வந்து 4. அப்போது -32 -4. இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா 1 by 9 the whole cube என்ன வரும்? 1 by 729. இப்போது இதெல்லாம் சால்வ் பண்ணலாம். அப்போது இன்ட்டு -8 16 + 56 என்ன? 72. அப்போது -8 × 72 -1 × 16 - 7 என்ன? 9 +4 × -32 -4 வந்து -36. இப்போ வந்து இது இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா 1 by 729 இன்ட்டு -8 × 72 வந்து -576 -1 × 9 வந்து -9. அப்போது -9 +4 × -36 என்ன? -144. அப்போது -144. இப்போ இது இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு 1 by 729 -576 -9 -144. இது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா -729 வரும். இப்போ இந்த 729 இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா -1 அப்படின்னு வரும். அப்போது டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து -1. இது வந்து நான் ஜீரோ. அப்போது A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது A இன்வர்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிப்போமா? இதில் டிட்டர்மினன்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் A மேட்ரிக்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ இதுதான் A மேட்ரிக்ஸ். இப்போ அட்ஜாயிண்ட் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்னா, சப்போஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா A இருக்குதுன்னா ஈக்குவல் டு லாம்டா பவர் n-1 இன்டூ அட்ஜாயிண்ட் A அப்படின்னு கண்டுபிடிப்போம். அதாவது இங்கே ஒரு லாம்டா, ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது. அப்போ இது நம்ம எப்படி எழுதுவோம்? அட்ஜாயிண்ட் A ஈக்குவல் டு 1 by 9, அதாவது லாம்டா பவர் n-1. என்னன்றது என்ன? ஆர்டர் 3. அப்போ 3 - 1 என்ன? 2. அதுதான் நம்ம எழுதுவோம். அதாவது 1 by 9 பவர் 3 - 1 இன்டூ அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ். அதாவது அட்ஜாயிண்ட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ், இப்படி தானே நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது ஒரு எலமெண்ட்டுக்கும் நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிப்போம். கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிப்போம்? சைன் கன்வென்ஷன் இன்டூ மைனர் ஆஃப் த எலமெண்ட். சைன் கன்வென்ஷன் வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி வரும்? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படி வருமா? ஸோ இப்போ சைன் கன்வென்ஷன் எழுதியாச்சு. இன்டூ மைனர் ஆஃப் த எலமெண்ட். மைனர் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த ரோ அண்ட் இந்த காலம் ஹைட் பண்ணி மீதி இருக்க வேல்யூலாம் டிட்டர்மினண்ட்டாக எழுதிக்கணும். அப்போ எப்படி வரும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் 4 7 -8 4 அப்படி வருமா? அடுத்து மைனஸ் இந்த எலமெண்ட், அப்போது இந்த ரோ அண்ட் இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா மீதி இருக்க எலமெண்ட்ஸ் 4 7 1 4 அப்படி எழுதிப்போம். அடுத்து ப்ளஸ் இப்போது இந்த எலமெண்ட், இந்த ரோ அண்ட் இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா மீதி என்ன இருக்குது? 4 4 1 -8. இதுதான் நம்ம எழுதிக்கிறோம். இப்படி எல்லா எலமெண்ட்டுக்கும் நம்ம கண்டுபிடிச்சி த ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு எழுதிப்போம். இப்போ வந்து இது இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து இது இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணோன்னா 1 by 9 ஹோல் பவர் 3 - 1. அப்போது 1 by 9 ஹோல் பவர் 2 வந்து என்ன வரும்? 1 by 81. இப்போ இந்த டிட்டர்மினன்ட்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம். அப்போ எப்படி வரும்? +4 × 4 16
மைனஸ் 8 into 7 என்ன 56. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் 56. அடுத்து மைனஸ் 4 into 4 16, மைனஸ் 1 into 7 7, அப்போ 16 மைனஸ் 7. அப்புறம் ப்ளஸ் 4 into மைனஸ் 8 வந்து மைனஸ் 32, மைனஸ் 1 into 4 என்ன 4, அப்போ மைனஸ் 4. அடுத்து மைனஸ் 1 into 4 வந்து 4, மைனஸ் 8 into 4 வந்து மைனஸ் 32. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் 32. அடுத்து ப்ளஸ் மைனஸ் 8 into 4 என்ன மைனஸ் 32, மைனஸ் 1 into 4 என்ன 4, அப்போது மைனஸ் 32 மைனஸ் 4. அடுத்து மைனஸ் 8 into மைனஸ் 8 வந்து ப்ளஸ் 64, மைனஸ் 1 into 1 வந்து 1. அடுத்து ப்ளஸ் 1 into 7 வந்து 7, மைனஸ் 4 into 4 வந்து 16, அப்போ 7 மைனஸ் 16. அடுத்து மைனஸ் 8 into 7 வந்து மைனஸ் 56, மைனஸ் 4 into 4 என்ன 16, அப்போது மைனஸ் 16. அடுத்து ப்ளஸ் மைனஸ் 8 into 4 வந்து மைனஸ் 32, மைனஸ் 4 into 1 என்ன 4, the whole transpose. இப்போ இது இன்னும் சால்வ் பண்ணிங்கன்னா 1/81, 16 plus 56 என்ன 72, 16 மைனஸ் 7 வந்து 9, மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 9, மைனஸ் 32 மைனஸ் 4 வந்து மைனஸ் 36, 4 plus 32 வந்து 36, மைனஸ் உள்ளார போச்சுன்னா மைனஸ் 36, மைனஸ் 32 மைனஸ் 4 வந்து மைனஸ் 36, 64 மைனஸ் 1 வந்து 63, மைனஸ் வந்து உள்ளார போச்சுன்னா மைனஸ் 63. அடுத்து 7 மைனஸ் 16 என்ன மைனஸ் 9, மைனஸ் 56 மைனஸ் 16 வந்து மைனஸ் 72, மைனஸ் உள்ளார போச்சுன்னா ப்ளஸ் 72, மைனஸ் 32 மைனஸ் 4 வந்து மைனஸ் 36, த ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போது இது எப்படி எழுதலாம் 1/81. இப்போ இந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணும், அதாவது இந்த மேட்ரிக்ஸை. அப்போ இந்த காலம் வந்து ரோவாக இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்போ என்ன ஆகும் 72 மைனஸ் 36 மைனஸ் 9, அப்புறம் மைனஸ் 9 மைனஸ் 36 72, அப்புறம் மைனஸ் 36 மைனஸ் 63 மைனஸ் 36. ஸோ இதான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ. இது வந்து இன்னும் ஃபர்தராக எப்படி சால்வ் பண்ணலான்னா, இந்த 9 வந்து காமனாக இருக்கா, இது வந்து வெளியில் எடுக்கலாம். அப்போது என்ன வரும் 1/81 into 9 இந்த வெளியில் வந்துச்சுன்னா, அப்போது 72 9ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 8, மைனஸ் 36 9ஆல் டிவைட் பண்ணால் மைனஸ் 4, மைனஸ் 9 வந்து 9ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா மைனஸ் 1. இப்படி தான் எல்லா எலமெண்ட்டுக்கும் நம்ம எழுதுவோம். அப்போது 9 and 81 எப்படி கேன்சல் பண்ணலாம், 9 9s 81, அப்போ இது 9 ஆகிடும். அப்போது அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் எப்படி வரும் 1/9, 8 minus 4 minus 1, minus 1 minus 4 8, minus 4 minus 7 minus 4. இதான் வந்து அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ். இப்போ A இன்வர்ஸ் எப்படி எழுதுவோம் 1/determinant of A into adjoint of A. 1/determinant வேல்யூ என்ன -1 into adjoint of A மேட்ரிக்ஸ் வந்து நம்ம எழுதிக்கிறோம். இப்போ இதை இன்னும் சால்வ் பண்ணிங்கன்னா A இன்வர்ஸ் எப்படி வரும் 1/9 minus 8 4 1 1 4 minus 8 4 7 4. இது வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ LHS and RHS நம்ம கண்டுபிடிச்சதை எழுதிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1 and 2 வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ வி கேன் சே LHS equal to RHS, A inverse equal to A transpose, hence proved. இதான் வந்து 5th கொஸ்டினோட ஆன்சர். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சம்ஸ் டவுட் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.